ஹாய் ஹலோ அத்தை மாமா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டிஜிட்டல் டைரி சோர்ஸ் பண்ண வந்திருக்கிறது. நான் உங்க ஃப்ரெண்ட் முபஷீர். நான் மணி. வழக்கமாக நம்ம ஷோ இட்டாலியாவில் பார்த்தாங்க, ரஷ்யாவில் பார்த்தாங்கன்னு ஏதோ ஒன்று எடுப்பேன். நீ ஏதாவது ஒன்று சொல்லுவேல்ல, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன். சொல்லுவேன் மச்சான். என்னன்னா உன்னையும் சேர்த்து எடிட்டர் என்ன பண்றாருன்னா நான் பேசுறதையும் இந்த ஓப்பனிங்ல கட் பண்ணி தூக்கிடுறாப்ப. அதனால என்னன்னா நீ பேசுறதோட விட்டா அத்தை மாமா மாமா மச்சான் அப்படின்னு சொல்லும் போதே தூக்கிடுறாரு. நீ இனிமே என்ன பண்றேன்னா எடிட்டர், ஆன்லைன் எடிட்டர், டைரக்டர், இபி, சினிமாட்டோகிராஃபர், டிஓபி இந்த மாதிரி சொன்னீங்கன்னு வச்சிருவாங்க. ஓகே, இன்னைக்கு யார் மச்சான் வந்திருக்கா? நம்ம இன்னைக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, யாரை கூப்பிடலாம்னா பெரிய போட்டி உருவாயிருச்சு. ஓகே, யாரை கூப்பிடலான்றதுல தான், யார் வராங்கன்றதுல இல்லைல்ல. இல்லை அதான் வந்து என்ன கூப்பிடுங்கன்னு சொல்றவங்கல்ல யாரை கூப்பிடுறது அப்படின்றதுல ஒரு பெரிய போட்டி. நோகாம நோம்பு கூடுற உனக்கு இவ்வளோ எகத்தாலலாம் ஆகாது. கஷ்டப்படுறவன் நானு, வெள்ளம் திங்கிற வார்த்தை வெள்ளாம பண்றது. இன்னைக்கு நமக்கு வந்து சூப்பரான கெஸ்ட் 2 பேர் வந்திருக்காங்க. அவங்கள தான் வந்து வெல்கம் பண்ண போறோம். Let's welcome ரோஷினி and சோனியா. திருச்சி வந்தல்லே தெரிக்க விட்டான் மன்னல்லே திருத்தி வைக்கான் மன்னல்லே திட்டம் முண்டல்லே சேட்டன் மன்னல்லே சேட்ட செய்யா வந்தல்லே பேட்ட துள்ளான் மன்னல்லே வேட்டையனல்லே. ரெண்டு பேரும் பேசு ஃப்ரெண்ட்ஸா? இல்ல அப்புறம் எப்படி? கோஇன்சிடென்ஸ். ஹவ்? தேவைப்பட்டுச்சுன்னா உங்களை இங்க உட்கார்ச்சிட்டு நாங்க அங்க போயிடலாம்ல, அதனால வரவங்க பூரா யாரும் கண்டஸ்டன்டா நீங்க 2 பேர் கூட மேட்சிங்கா இருக்கீங்க. ஆங்கரிங் ஆர்டிஸ்ட் தான் வராங்க. அதாவது ஷோ நல்லா பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற எந்த எண்ணமும் கிடையாதுல்ல வர யாருக்கும். 200% நம்ம சோத்துல மண்ணு வாரி போறதுக்கே வராங்க. வரோம். ரோஷினி நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து பேசிக்கலி விஜே அண்ட் ஆர்டிஸ்ட். நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன், சின்னதா சீரியல்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நீங்க என்ன பண்றீங்க சோனியா? நான் வந்துட்டு ஐடியில் ஒர்க் பண்ணுறேன் அண்ட் மாடலிங்கும் பண்ணிட்டு இருக்கேன். எந்த ஊருங்க நீங்க? பாண்டி. வளராம இருங்க. இல்ல பாண்டிச்சேரியில பிரெஞ்சு பேசுவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலே பிரெஞ்சு பேசுவாங்க போல. தமிழ் ஏதோ அன்னைக்கு செகண்ட் லாங்குவேஜ் பேசுறீங்களா? இல்ல அதெல்லாம் தெரியாது. பேச மாட்டீங்களா? அவங்க பேச தெரியாதுன்னு இப்ப நீ பேசுவீங்க. அவருக்கு தெரியாது. போஞ்சோர். 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 போஞ்சோர் அப்படின்னா என்னன்னு போஞ்சோர்லாம் இல்லைங்க, பொங்கச்சோறு தான் இருக்கு. இந்த இந்த ஷோல வருவீங்களே நீங்க, கண்டுபிடிச்சிட்டா அந்த ஷோ கண்டுபிடிச்சிட்டா. ரோஷினி முன்னாடியே வந்தாங்க. வந்த உடனே 2 பேரும் வெளியேறுன்னு போனாங்க. பார்த்துட்டு பதறிடுச்சு பிள்ளை, இவங்க என்ன அப்படின்னு. எனக்கு ஒரே பயம்தான், அவங்களாவது கிரீம் கலர் ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி இருந்தாங்க. நான் ரெட் கலர்ல வந்திருக்கேன்ற ஒரே பதட்டம் தான், மொத்தமா வெள்ளையா தெரியுமே அப்படின்னு. இது என்ன ஃபீலிங்ல போட்டு வந்திருக்காங்க தெரியலையா? யாரோட நீ முகின்ல ரெட்டு சார், ரெட்டு தான் சார் நல்லா இருக்கும். அந்த ஒண்ணே நீங்க அப்படியே எடுக்கிறீங்க. மோனிகா காஸ்டியூம் கூட அது நயன்தாராவுக்கு தான் நல்லா இருக்கும். நீ ஏன் போட்ட? இங்க பாருங்க, நம்ம நயன்தாரா மேடமுக்கு முன்னாடி செட்டு, அதனால வந்து பாத்துருவோமா? உண்மையிலே சோ ஸ்வீட் ஆஃப் யூ. பயங்கர இன்னசென்ட்டா பேசுறீங்க. இன்னைக்கு ஷோ பயங்கர ஜாலியா இருக்கு போதுன்னு தெரியுது. அது நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து விளையாட போறோம். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு என்னென்ன வேணும் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டை விளையாடுறதுக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தோன்னு உங்களுக்கு என்ன தோணுது, என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து இப்ப பாத்ரூம் எங்க இருக்குன்னு கேட்கணும்னு தோணுது. ஏன்னா எல்லாம் அந்த அளவுக்கு கலக்கி வச்சிருக்கீங்க. இப்படி ஒரு டெடிகேட்டிவான ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே இல்லை. வந்த உடனே மேக்கப் ரூம் எங்க இருக்கு, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற ரூம் எங்க இருக்குன்னு கேட்பாங்க. வந்த உடனே வந்து ஷோ ஆரம்பிக்கும் போதே பாத்ரூம் கேட்குறீங்க. நீங்க இதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இது கிரீன் ஜூஸ், இது கருப்பு சோயா ஜூஸ், சாஸ், அது கலர் தான் பிளாக் ஜூஸ், அது பிரவுன் ஜூஸ், காஃபி பவுடர், டொமேட்டோ, இஞ்சி பூண்டு. உங்களை யாருமே ஏமாற்றவே முடியாது இல்லைங்க. நானே ஏமாத்திக்குவா? யாருமே ஏமாற்ற முடியாதுங்க. பயங்கர புத்திசாலியா இல்ல அது வந்து இப்ப என்னன்னா அதுக்கு வந்து நிறக்குருடு இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். அதனால ஒவ்வொரு கலரா சொல்லிட்டு இருக்கு. எனக்கு எது தெரியுதோ அது சொன்னேன். ஏன் இப்படி பேசுறீங்க? இப்ப பன்ருட்டி விட்டு ரைட்ல இறங்கி இருக்கேன். முன்ன லெஃப்ட் சர்வீஸ் ரோடு, இப்ப ஆப்போசிட்ல போயிட்டு இருக்கேன். ஹைவே நான் அமைதியா இருக்கேன். சீச்சி அப்படி இருந்துருக்காரு. நீங்க பேசணும். நீங்க பேச தான் இந்த ஷோ வந்து இல்ல இல்ல, அவர் பேசும்போது நான் வார்த்தை சொல்லும்போதெல்லாம் அவர் என்ன பாக்குறாரு. சீச்சி அவன் விஜய் சேதுபதி, நீங்க நயன்தாரா. நீங்க பேச அவன் ரசிச்சு கேட்டுட்டே இருப்பான், பேசிட்டே பேசுங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். உங்களுக்கு என்ன கருத்து சொல்லணுமோ அதை நான் எடுத்து சொல்றேங்க. அவன் வந்து ஒரு மாதிரி டெரரான ஆள். உங்களுக்கு என்ன கருத்து சொல்லுங்க சார். கருத்து சொல்லுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க. உங்க கருத்தை நான் எடுத்து சொல்றேன். ஐயோ இப்படி கேட்காதீங்க, நம்ம பொறுமையா அது வரும்போது பேசிக்கலாம். என்ன எனக்கு புரியல, புருஷ மண்டாடி மாதிரி பேசுனீங்க. எனக்கு புரியல. நானே என்னன்னா இந்த பிள்ளை தான் நிறைய பேசணும்னு பார்த்தேன். ஆனா சம்பந்தம் இல்லாம நீங்க 2 பேரும் ஒரு ரூட்ல. இப்ப பன்ருட்டி கிடையாது, நல்லா பேசலாம்ல. நான் என்னன்றேன், நம்ம 2 பேரும் டீ குடிச்சிட்டு வருவோமா? இது குடிங்க. இல்ல அது குடிச்சிட்டு அவங்க 2 பேரும் பாத்ரூம் தான் போக போறாங்க. ஓகே, இந்த ரவுண்டோடைய ரூல் என்ன அப்படின்னா,
இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவேன், அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி நான் அதுதான் உண்மை அப்படின்னு நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை பொய்ன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஆர்கியூ பண்ணுவேன். அது எப்படிடா நீ பொய்ன்னு சொல்லலாம், அதுதான் உண்மை அப்படின்னு நான் சண்டை போடுவேன். இதை கேட்டுட்டு நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணணும்னா, நான் சொன்னது கரெக்டா இல்லை அவன் சொன்னது கரெக்டான்னு நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். ஒருவேளை தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற கிரீஸு, கிருஷ்ணாயில், அப்புறம் என்ன வேற என்ன சொன்னீங்க, பெட்ரோல் டீசல் எல்லாமே இருக்கு. இதை நீங்கள் குடிக்கணும். ஒருவேளை இந்த ரவுண்டில் ஒரு உங்களுக்கு ஃபேவராக ஒன்று இருக்கு. என்னன்னா, ஒருவேளை நாங்கள் 2 பேரும் உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியல, நாங்கள் ஒருவேளை தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னா இதை நாங்களும் குடிப்போம். அதில் எங்களுக்கும் பங்கு உண்டு. ஓகே. ஆஸ்திரேலியால ஒரு பன்னி 18 பீரை குடிச்சிட்டு அங்க இருக்கிற எல்லா மாட்டுக்கிட்டையும் சண்டை பண்ணுச்சு. இது உண்மை. எனக்கு அது பண்ணி எந்த பண்ணி காட்டு பண்ணிட்டான். எனக்கு அந்த பழக்கம் கிடையாதுடா. 18 பீரை குடிச்சிட்டு எல்லா மாட்டுக்கிட்டையும் போய் சண்டை பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். ப்ரூஃப் இருக்கு. அதான் இருக்கு. வாய்ப்பு இல்லை, இப்படி ஒண்ணு நடக்க வாய்ப்பே இல்லை. பண்ணி போய் பீர் கேன் எடுத்து ஓபன் பண்ணி சியர்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு முதல்ல எடுத்து குடிக்கவே முடியாது. 18 பீர் எடுத்து குடிச்சிட்டு அதுக்கப்புறமா போதையில இப்ப நமக்கு போதை ஏறிச்சுன்னா நம்ம யாரையாவது சண்டைக்கு போவோம். நீங்க என்ன கேட்டகரி? நான் என்ன நடந்தாலும் தூங்குறது. இப்ப இவெல்லாம் எப்படின்னா குஷ்டா பொண்டாட்டிக்கிட்டு மட்டும் தான் சண்டைக்கு போவோம். மற்றபடி அப்பதான் தைரியம் வரும். தைரியமா சண்டை போட வேணாமா? அப்ப அந்த பண்ணி என்ன பண்ணுச்சுன்னா, யாரும் அது திறந்து ஓப்பனர் வச்சு அப்படிலாம் குடிக்கல. அங்க இருந்த பீரை அது குடிச்சு பிடிச்சு. அது பீர் 18 பீர் 18 பீர் திறந்து இருந்துச்சா பண்ணி குடிக்கிறதுன்னு வச்சிருந்தாங்களா? தொட்டியில ஊத்தி வச்சிருந்தாங்களா? இல்ல பீரை குடிச்சதுடா. அது அவ்வளவுதான்டா. குடிச்சிட்டு போதையில அது அங்க இருந்த எல்லா மாட்டுக்கிட்டையும் சண்டை பண்ணுச்சு. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுங்க. 2 பேரும் இல்ல அது போய். ஆனா நான் இப்பயும் சொல்றேன், அது உண்மை. ஆஸ்திரேலியால நடந்தது. ஆஸ்திரேலியால மேபி பீர் குடிச்சிட்டு சண்டைக்கு போச்சுன்னா கூட ஏதோன்னு தெரியாம போய் குடிச்சிருச்சுன்னலாம். 18 பீருன்னு பர்டிகுலரா சொல்றதுதான் கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. அதனால இப்ப லாக் பண்ணிட்டாங்க. ஆஸ்திரேலியால ஒரு பண்ணி 18 பீரை குடிச்சிட்டு மாடுகளோட சண்டை போட்டது பொய் அப்படின்னு ரோஷினியும் சோனியாவும் சொல்றாங்க. பொய் என்பது சரியா இல்லையா அப்படின்றத கம்ப்யூட்டர் ஜிட்ட கேட்போம். என்ன சொல்றீங்க? ஐயோ, தப்பா சொல்லிட்டாங்களா? உண்மையா குடிக்கணும்ன்றதுக்காகவே நீங்க மாத்தி சொல்லக்கூடாது. ப்ரூஃப் காட்டணும். 18 பீர் ஆஸ்திரேலியால 18 பீர் ஒரு பண்ணி குடிச்சிருக்கு. அது ஆக்சிடென்டலா அது குடிச்சிட்டு இப்போ ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல அந்த டெஸ்ட் இது வைரல் ஆச்சு. இப்ப தவறான பதில சொன்னதுனால நீங்க ஒரு நம்பர் சூஸ் பண்ணி ஒரு சீட் எடுத்து நான் சோனியாக்காக வேண்டாம். யாரோ ஒரு ஆள் குடிச்சா போதும். சோனியா பேசுற பேச்சுக்கெல்லாம் ஏதாவது நீ பேச்சே கேட்டிருக்கலாமோ? நான் ஃபாஸ்டிங்ல இருக்கேன். எது சாப்பிட சொல்லுவீங்க ஃபாஸ்டிங் சொல்லிடுவீங்கன்னு சாப்பிட்டேன்னு சொன்னேன். என்னது இது பிரிச்சு பார்த்துட்டு உள்ள போடுறீங்க. நோ நோ இல்ல பரவாயில்ல. 3 வந்திருக்கு. 3ல என்ன இருக்கு? குருடாயில் வாசம் அடிக்குது. இதுல இருந்தா பெட்ரோல் எடுப்பாங்க போல இருக்கு. என்னன்னு தெரியல. நைட்டா என்னதுங்க ஐயா, இத கலக்கின ஆராய்ச்சியாளர் என்ன சொல்றாரு கேட்கலாம். பழக்கப்பட்ட வாசனமா தான் குடிச்சு மூக்கு பிடிச்சிக்கிட்டு குடிக்கல. ஹார்ம் பண்ற எதுவும் இருக்காது. எல்லாம் கத்தாழை ஜூஸ், கருவேப்பிலை ஜூஸ் தான் இருக்கும். கிளாஸ் குடிக்கிற ஸ்டைல்லே தெரியுதா? ரத்தம் பார்த்த கையா இல்ல. ஃபர்ஸ்ட் क्वेश्चनல கொஞ்சம் ஏமாந்துட்டீங்க. சரியா? செகண்ட் ஸ்டேட்மென்ட்ல பார்க்கலாம். செகண்ட் ஸ்டேட்மென்ட் இப்போ நான் சொல்ல போறேன். இது கண்டிப்பா நான் சொல்லும்போதே அது உங்களுக்கு உண்மையா இருக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதனால நீங்க பக்கம் ஈஸியா நீங்க ஜெயிச்செல்லாம் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க. சரியா? ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, சைனால ஒரு கப்பல் அவங்க நிச்சயதார்த்தம்லாம் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க நம்ம ஒரு சாதனை பண்ணணும், கல்யாணத்துல நம்ம ஒரு சாதனை பண்ணணும் அப்படின்றதுக்காக 15 வருஷமா நிச்சயதார்த்தம் ஆகி கல்யாணம் பண்ணவே இல்லை. நிச்சயதார்த்தம் ஆன இவர் என்னோட ஃபியான்ஸ் அப்படின்னே சொல்லிட்டு இருக்கணும், ஹஸ்பண்ட் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு சாதனை பண்ணுறதுக்காக 15 வருஷம் கல்யாணம் பண்ணிக்காம ஒரு சாதனை பண்ணியிருக்காங்க. இது உண்மை அப்படின்னு நான் சொல்றேன். இது என்னங்க பெரிய சாதனை? பாதி பேர் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. பாதி பேர்ல சகப்பு சாரி கட்டிட்டு யாராவது அப்படி வாழ்றாங்களா? இல்ல பிங்க் டி-ஷர்ட் போட்டு தான் யாரோ வாழ்றாங்க. ஆக்சுவலி நீங்களே யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிச்சயம் பண்ணி அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல 6 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும், இல்லை 3 மாசத்துக்குள்ள கல்யாணம், இல்லைன்னா பொண்ணு பையன் ஓடி போயிடுவாங்க, மனசு மாறிடும்னு ஒரு இதுவே இருக்கு.
அது நம்ம ஊர்ல சொன்னா கூட ஒரு நியாயம் இருக்கு. சைனாக்காரங்க அதெல்லாம் சைனாக்காரங்க எதுக்கு இந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஃபாலோ எந்த பண்ணுறாங்க? ஊர்லயா இருந்தா என்ன ஒருத்தன் எந்த ஊரா இருந்தாலும் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னா சீக்கிரம் சட்டு போட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணமே பண்ணாம சாதனைக்காக 15 வருஷம் இருக்காங்க அப்படின்னா அது வாய்ப்பே கிடையாது. இப்போ 2 வருஷம் டைம் எடுத்துக்கிறேன், நான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா, இல்லை ஓரளவுக்கு பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது கரெக்டாக இருக்கும். ஒரு 5 வருஷம், அதிகபட்சமாக 5 வருஷம் கூட எடுத்துக்கணும். ஆனால் 15 வருஷன்றது வாய்ப்பே கிடையாது. 15 வருஷம் அவங்க வந்து 2 பேரும் தனியாக பிரிஞ்சு, அதுக்கு எதுக்கு அவங்க தனியா பிரிஞ்சுனே சொல்லணும். நிச்சயதார்த்தம் ஆயிட்டு அவங்க கல்யாணம் ஒரு ப்ராசஸ்க்குள்ள போல, மற்றபடி வந்து அவங்களுக்குள்ள ஜாலியாக தான் இருக்காங்க. ஜாலியாக தான் இருக்காங்க. அவங்க வந்து ஓகே கல்யாணம் ஒன்று பண்ணிக்கணும், இது ஒரு சாதனையாக பண்ணுவோம். நம்ம வந்து நிச்சயதார்த்தம்னு ஒன்று பண்ணி இந்த மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது 15 வருஷம் தள்ளி வச்ச கப்பல் நம்மளா இருப்போம் அப்படின்னு சாதனை பண்ணியிருக்காங்க. ஏன் பண்ணக்கூடாது? நீ கூட பண்ணலாம். இப்போ உனக்கு நிச்சயதார்த்தம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் ஆயிடுச்சு, இன்னொரு 8 வருஷம் தள்ளி போட்டோம்னா அந்த சாதனை முறியடிச்சு. அவ்வளோதான், வேற ஒரு நோட்டீஸ் அடிக்க வேண்டி வரும். ஓகே ஆன்சர். இது வந்து ரெக்கார்டுக்குங்கிறதுக்காக பைத்தியக்காரத்தனமா பல விஷயம் பண்றாங்க. அதனால அதுல எதுவும் இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. இன்னொன்னு இதைத்தான் இப்ப நார்மலாவே பண்றாங்க, இதையே இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றாங்க, ஒருவேளை பொய்யா இருக்குமோ அப்படின்னு இருக்கு. சரி, எந்த பக்கமும் சூஸ் பண்ணி விடுங்க. நாங்க தான் சொல்லணுமா? அப்புறம் வேற யாரும் உண்மையா இருக்குமா பொய்யா இருக்குமா கண்டுபிடிக்காத வச்சு உங்களை நம்பினாலும் நீங்க ஏமாத்தி விட்டுறீங்களே. ஒரு பெரிய மணி சின்ன மணி. 3 2 1 எந்த பக்கம் சொல்றீங்க? அதை சொல்லவே இல்லை. அவங்க சொன்னீங்க, அவங்க உங்க பக்கம். ஓகே, என் பக்கம் உண்மைன்னு சொல்றீங்க. இது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றீங்க. யோசிக்கிறதே இல்லை மச்சான். சோனியா வந்து மச்சான் பீச்சில் உட்காந்து குறி சொல்ற புள்ள மச்சான். இது இங்கி பிங்கி பாங்கி போட்டா இவர்கிட்ட தாங்க வருது. இதுதான். ஓகே, சைனால 15 வருஷம் நிச்சயதார்த்தமாகி திருமணமாகாம ஒரு தம்பதி இருந்திருக்காங்க அப்படின்றது உண்மை அப்படின்னு ரோஷினியும் சோனியாவும் சொல்லியிருக்காங்க. அது உண்மையா பொய்யா அப்படின்றத இப்ப கம்ப்யூட்டர் சொல்லுவாரு. மச்சான் இரு மச்சான், நான் கேட்குறேன். அது உண்மை இல்லை, பொய். சாரி, உங்க பக்கம் தான் போனேன். நான் உன்னை அவ்வளோ கேட்குறேனே பாண்டிச்சேரி பொண்ணே, ஏதாவது என் பக்கம் நீ தலை ஏங்க இப்படி பண்ணீங்க? நான் உண்மையை மட்டும் தான் பேசுவேன், அப்படிலாம் பேசினீங்க. நான் அப்பவே அவரை இங்க பாருங்க, இங்க பாருங்க. ஃப்ராடு. 10 நிமிஷம் நிச்சயம் பண்ணிட்டு கையை காலையும் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்றாங்க நம்ம ஆளுங்க. 15 வருஷம் எப்படி இருப்பானுங்க? கல்யாணம் பண்ணாம இருக்கிறதுக்கு எதுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாம பண்ணணும்? அது பண்ணாமலே இருக்கலாம் இல்லையா? அதை தான் சொன்னா அப்புறம் எதுக்கு அவன் பக்கம் போனீங்க? நம்ம பண்ணிட்டுன்றதுக்காக நானும் ஒரு சிப் அதுல பருகுறேன். நல்லதா வந்திருக்குமா? சாக்லேட் சிறப்பா வந்துட்டோம். கொண்டா நான் ஓபன் பண்ணி காட்டுறேன். இல்லங்க இந்த 3 நல்லா இருந்துச்சு, இதுவே திருப்பி கொடுத்தா. இஞ்சி சாறு நெஞ்சில் இருக்கும் அத்தனை சரி கவம் உள்ளிட்டவையை அறுத்துட்டு இஞ்சி சாறு. இஞ்சி சாறு இந்தாங்க கொஞ்சம் பருகுங்கள். லிப்ஸ்டிக் அழியாதுமா, நல்லா குடி. போதும் போதும் போதும். என்ன லிமிட்டடா தான் இருக்கு, எடுத்துப்பேன். அதே மாதிரி ஃபுட்லயே இருந்திருக்கலாம்ல. அங்க வர நல்லா தான் இருக்கு. ஓகே ஃபைன் தான். உண்மையில லைஃப் டிசிஷன்லாம் இவங்க எப்படி எடுப்பாங்கன்ற ஆச்சரியமா இருக்கு. இவர் நம்புறேன், சரி இவரே நம்புறேன், சரி இவர் நம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் நம்ப கூடாதுங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து இதோட முடிஞ்சிச்சு, இதுதான் உண்மை. சரியா? ஸோ உங்களுக்கு என்ன பண்றோம்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து செம்ம ஜாலியா இருந்துச்சு. 2 தடவையும் உண்மையா பொய்யா அப்படின்ற தடுமாற்றம்லாம் உங்களுக்கு இருந்துச்சு இல்லையா? அப்படி இல்லாம 2வது ரவுண்டு இன்னும் வித்தியாசமா உங்களுடைய அறிவு கண்ணை திறக்கிற மாதிரி ஒரு ரவுண்டா வரப்போகுது. அப்ப ஆன்சர் தெரியும் எனக்கு. என்னது? தோத்துறோம். என்ன கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க பாருங்க மச்சான். இல்ல மச்சான், நீங்க பேசிட்டு இருக்க மச்சான், நான் ஒரு மாதிரி தள்ளி இருந்துக்கிறேன். கால்ல இருந்து ஒரு மாதிரி இல்ல இல்ல நம்ம கிட்ட அவங்க மாட்டலடா, அவங்க கிட்ட நம்ம மாட்டிருக்கோம். அப்பலாம் இல்லைங்க. 2 ஆப் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு 2 பேரும் ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க எனக்கு இப்பதான் கொஞ்சம் கண்ணெல்லாம் நல்லா தெரியுது. ஒரு ஷோவில் காமெடியே இல்லை. இப்போ நம்ம ஷோவில் காமெடியே கிடையாது, அமைதி ஆயிடும். அந்த மாதிரி பெரிய மனசு மச்சான், எல்லாத்தையும் ஒத்துக்கிறேன். ஆமா, இந்த ஷோல காமெடியே கிடையாது. இல்லை இல்லை அது இதுக்கு சிரிக்கலாம். ஓகே மச்சான், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ஆக்சுவலி சூப்பராக போச்சு. ஆக்சுவலி நல்ல விஷயம் என்னன்னா, நம்ம 2 பேரும் அந்த ரவுண்டில் குடிக்கல. அதுதான் அது நம்ம செஞ்ச மிகப்பெரிய சாதனையே. அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு வந்திருக்கக்கூடிய 2 புத்திசாலிகள், அவங்க எடுத்த தெளிவான முடிவு, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டிசிஷன் மேக்கிங். ஆனா பாரு
குடிக்கிறவங்க குடிக்கிற இடத்துக்கு போனா குடிப்பாங்க அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. ஆமா ஃப்ரெஷ் ஜூஸ் தானே நல்லா இருந்துச்சுல்ல. அதான் நாங்க எப்பயுமே ஆரோக்கியமான விஷயம் தான் ஆர்கானிக்கா பண்ணுவோம். குடிப்போம், அதனால ஆர்கானிக்கா கிடைச்சது. அது ஒரு மாதிரி ஃப்ளூயண்டா பேசி பார்த்திருக்கியா? ஆனா பேசுறா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெல்கம் ட்ரிங்கா கொடுத்து உங்களை வந்து ஃபுல்லா பூஸ்ட் ஆக்கியிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து அந்த விருந்து முடிஞ்சு இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு நலுங்கு செய்ய போறோம். நலுங்கு. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ பல்வேறு மாவுகள் எடுத்து வந்திருக்கோம். இப்போ வந்து கடலை வந்து அரைச்சு கையிலேயே அரைச்சு நுணுக்கி எடுத்து வந்திருக்கு கடலை மாவு. கேழ்வரகு மாவு, சரியா? கேழ்வரகு அரைச்சு வந்த கேழ்வரகு மாவு. இது வந்து அரிசி அரைச்சு வந்த அரிசி மாவு. ஓகேவா? இந்த 3 மாவுலையும் உங்களுக்கு வந்து நலங்கு வச்சு உங்களை கொண்டாட போறோம். முதல் ரவுண்ட் வந்து நாங்க 2 பேரும் வந்து உங்க கூட சேர்ந்து விளையாண்டோம் இல்லையா. இப்போ நாங்க இந்த ரவுண்ட்ல நீங்க 2 பேரும் தான் மோதிக்க போறீங்க. இப்போ பல பதில்கள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கேள்வியை நான் கேட்பேன். அந்த கேள்விக்கு நீங்க எத்தனை பதில் சொல்ல முடியும், நீங்க எத்தனை பதில் சொல்ல முடியும்னு உங்களுக்குள்ள ஒரு பெட்டிங். அது ஒரு எக்ஸாம்பிள் கேள்வி கேளுங்களா? எக்ஸாம்பிள் சொல்லுங்க. தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டம் இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பேன். எந்த மாவு அடிச்சுக்கணும்னு சொல்லுங்க, நான் அடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம எந்த மாநிலத்துல இருக்கோம்? மாநிலம்னு என்ன? ஸ்டேட். ஸ்டேட். ஓகே. நம்ம எந்த ஸ்டேட்ல இருக்கணும்? சென்னை. இருங்க நான் கரெக்டா சொல்றேன். தமிழ்நாடு. நான் டி-ஷர்ட்டை கழட்டி போட்டு போயிருவேன். ஆனா நான் ஒரு மாதிரி இருப்பேன். கட்டே கட்டிட்டேன். ஃபர்ஸ்ட் क्वेश्चन போயிடலாமா? சென்னை தமிழ் வார்த்தைகள் இருக்கு இல்லையா? ஆமா. சென்னை தமிழ். ஏய் கைத கஸ்மாமா அந்த மாதிரி லோக்கல் ஸ்லாங் இருக்கு இல்லையா? எத்தனை சொல்லுவ 30 செகண்ட் உள்ள? நான் ஒரு 5. முடிவு பண்ணிட்டு அடிப்பான். அவங்க 5 சொல்லுவாங்களா, நீங்க எத்தனை சொல்லுவீங்க? இது எனக்கு 3 தெரியாதுங்க. ஓகே 6 7 8 ஓகே 9. 9க்கு லாக் பண்ணிருக்காங்க. ரோஷினி இப்போ 9 வார்த்தைகள் சொல்லணும். டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கைத கஸ்மாலம் பேமானி சோமாரி மூஞ்சு பேத்துருவேன். என்ன அதார் விட்டுனுக்கிறியா? விட்டனா உதார் பேந்துரும். இது என்னங்க, இது மிஸ்டேக் தானே, ஃபவுல் தானே? இருமா. ஐயோ இத சொல்லுங்க. 8. உன் பாய் ஃப்ரெண்ட் யோசிச்சு பாரு. அவன் மூஞ்சி அப்படியே யோசிச்சு பாரு. 5. மூஞ்சில பீச்சாங்க வைக்க. சோமாரி. சோமாரி சொல்ல பேமானி தான் சொன்ன, சோமாரி சொல்லல. மாடர்ன் ட்ரெஸ்ஸை பார்த்து மயங்கிடாதீங்க இளைஞர்களே. சிகப்பு கலர் புடவை கட்டிட்டு வந்தா டீசென்ட்கள் நினைச்சிடாதீங்க. எந்த மாவு உங்களுக்கு வேண்டும்? டயட்ல இருக்கீங்களா? பாருங்க கெஸ்ட்டை கூப்பிட்டு இந்த மாதிரிலாம் பண்றீங்க. அங்க கெஸ்ட்டை கூப்பிட்டு டஸ்ட் பண்றது தான் எங்களோட ஷோவோட நோக்கமே. ஓகே. ஒரு கேமராமேன் ஒழுங்கா இருக்கேனா? அப்பதான் நான் தான் சொன்னேன், நீங்க இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கான 2வது பெட்டிங்கான கேள்வி. ஆண்களை எங்கெல்லாம் பார்த்து சைட் அடிப்பீங்க? சோனியா வந்து நிறைய சைட் அடிப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க எத்தனை எதெல்லாம் சைட் அடிப்பீங்க? 8. இல்ல இல்ல 8. சரி எங்க வேணா சொல்லலாம் தானே? 9 10. பெரிய தப்பு. எத்தனை சொன்ன? 10. ஓகே யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நான் நவ. சொல்றேன் இப்போ. எஸ். பீச், மால், பப், தியேட்டர், லிஃப்ட், ரோடு, வீடு, மாடி, கோவில், வாசல், இன்ஸ்டாகிராம், வீடியோ கால். வாவ். முடிஞ்சு 10 முடிஞ்சிருச்சு. நான் இப்போ என்னன்னா இவ்வளோ சைட் அடிக்கிறீங்கல்ல, இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்தா சைட் அடிப்பீங்களா மாட்டீங்களா? இரு மச்சான். ஒரு கியூட்டா இருக்காருங்க. கியூட்டா இருக்காரு. டால் மாதிரி. டால். அதனால சைட் அடிக்க மாட்டியா? வச்சு விளையாடலாம் ஜாலியா. ஓகே இதுக்கு நடுவில் வந்து வெல்டன் இந்த ரவுண்ட் நீங்கள் ஜெயிச்சதுனால ரோஸ்டி மூஞ்சில வந்து இப்போ மாவு அடிக்க போகிறோம். ஓகே ஓகே ஓகே. நீ ஒரு ஷோவில் ஒரு வாட்டி அவசியப்பட்டு அவமானப்பட்டு பார்த்துருக்க. ஆனால் ஒரு ஷோவே நீ அவமானப்படுறதுக்கு மட்டுமே நடக்குதுன்னா அது பரவாயில்லடா. அந்த பிள்ளைகிட்ட அவமானப்படுறது ஜாலியா தான் இருக்கு. அவன் தெரியாம பண்ண இந்த டவுட் ஸ்டார்டிங்ல வந்துச்சு. ஓகே உண்மையாலுமே வந்து எங்க டிஜிட்டல் டைரிக்காக வந்து இவ்வளோ ஸ்போர்ட்டிவா, ஸோ அதுக்காக ஆதித்யா வழங்கக்கூடிய ஒரு கிஃப்ட். தேங்க்யூ. நம்ம வந்து இதுக்கு வரைக்கும் எத்தனையோ எபிசோட் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த எபிசோடை வந்து அப்படியே நம்ம வந்து தஞ்சாவூர் கல்வெட்டில் பதிச்சு வச்சுட்டு மீண்டும் மீண்டும் பார்த்து அறிவை வளர்க்க வேண்டிய ஒரு எபிசோடாக இருந்துச்சு. இதே மாதிரி இன்னும் ஒரு அற்புதமான எபிசோடில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் வந்து டடாப்பா சொல்லிட்டு வருவது நான் உங்கள் ஃப்ரெண்டு முபஷீர். நான் மணி. இது டிஜிட்டல் டைரி.